இன்னைக்கு பொட்டென்ஷியல் என்ற வார்த்தை பற்றி பார்ப்போம். POTENTIAL. இதுக்கு ஸ்பெல்லிங் பார்த்தோம்னா பொட்டென்டியல் தான் வரும். ஆனால் கரெக்டாக சொல்லணும்னா பொட்டென்ஷியல். இந்த லாஸ்ட்டில் வர TIAL வந்து ஷியல்னு சொல்லுவோம். பொட்டென்ஷியல். Today we'll have a look at the word potential. பொட்டென்ஷியல்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து ஒரு சின்ன பையன் இருக்கான், ஒரு 10 வயசு பையன். அவனுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கான். அவன் கை காலெலாம் கொஞ்சம் நல்லா வழக்கத்தோடு கொஞ்சம் நீளமாக இருக்குது, பலமுள்ளதாக இருக்குது, நல்லா உயரமாக இருக்கான், நெஞ்செல்லாம் நல்லா விரிஞ்சிருக்கு. ஸோ அவனுக்கு வந்து அவனை பார்த்து சொல்லுவாங்க, he has the potential to be a great athlete. இவன் வந்து ஒரு சிறந்த விளையாட்டு வீரனாக வருவதற்கான அறிகுறிகளெல்லாம் இருக்கு, அந்த தன்மைகளெல்லாம் அவனுக்குள்ள அடங்கி கிடக்கு. அவனை போய் இப்போ ஓட சொன்னால் ஒருவேளை அவன் ஒரு பெரிய ஓட்டக்காரன் இருக்க மாட்டான். ஆனால் அவன் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி அவனை சரியான வழியில் கொண்டு போனால் அவன் ஒரு நல்ல விளையாட்டு வீரனாக விளங்குவான். அதுதான் பொட்டென்ஷியல். அடங்கி கிடக்கும் அல்லது மறைந்து கிடக்கும் அல்லது உள்ளிருக்கும் திறமைகள். இதெல்லாம் இருக்கு இவங்கிட்ட. ஆனால் இதை வந்து டெவலப் பண்ணணும். இதன் மேலே அவன் வந்து கட்டி வந்து ஒரு நல்ல ஒரு இந்த அஸ்திவாரத்துக்கு மேலே ஒரு மாளிகையாக கட்டலாம் அந்த ஃபீல்டில். ஸோ ஹேஸ் அ பொட்டென்ஷியல் டு பி அ கிரேட் அத்லீட். இப்போ இவன் வந்து இவனுக்கு வந்து இந்த பொட்டென்ஷியல் இருக்கு. ஆனால் அவனுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து வேற யாருன்னு வைங்களேன். அவனுக்கு வந்து ஒரு மியூசிஷியனாக வேண்டும்னு அவன் விரும்புகிறான். இப்போ அவன் மியூசிக்கில் அவனுடைய எண்ணங்கள்லாம் போயிடுது. அப்போது இந்த பொட்டென்ஷியல் வந்து போயிடுச்சு. தட் பொட்டென்ஷியல் ஹேஸ் நாட் பீன் ரியலைஸ்ட். அப்படின்னா அந்த பொட்டென்ஷியல் வந்து அந்த பொட்டென்ஷியல் வந்து அது உண்மையாகவில்லைன்னா அது வந்து அது பயன்படுத்தப்படவில்லை. ஒருவேளை அவன் நல்ல ஒரு ஓட்டக்காரன் ஆனா, ஒரு நல்ல ஒரு விளையாட்டு வீரன் ஆனான்னாக்கா, he has realized his potential. அவனுடைய அந்த தகுதி, அவனுள் அடங்கி ஒளிந்து கொண்டிருந்த அந்த திறமைகளெல்லாம் வெளிவந்து அவன் அதை முழுவதுமாக அதை வெளிப்படுத்தி விட்டான், அல்லது பயன்படுத்தி விட்டான், அல்லது அதை வெளிக்கொணர்ந்து விட்டான். அந்த பொட்டென்ஷியலை வந்து அவன் யூஸ் பண்ணிட்டான். So his potential has been realized, or he realized his potential அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பொட்டென்ஷியல் வந்து எல்லாத்துக்கும் இருக்கு, நல்லதுக்கும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. He has the potential to be a rowdy கூட சொல்லலாம். அவனுக்கு அவனுடைய இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா அவனுடைய முரட்டு சுபாவம், அவனுடைய நல்ல பலம், கோபம், அடங்காத தன்மை எல்லாம் பார்த்தாங்க. எது பொட்டென்ஷியல் டு பிகம் ரவுடி அப்படின்னு சொல்லலாம். அப்படி யாரும் சொல்லக்கூடாது, சொல்றது நல்லதில்லை. ஏன்னா வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லணும்னு வைங்களேன், he has the potential to become a rowdy அப்படின்னு சொன்னாக்கா இந்த இந்த காரியங்கள்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அதை உள்வாங்கிக்கணும். அதனால வந்து நம்ம எப்பவுமே குழந்தைகளோட பேசும்போதும் அவர்களை பற்றி பேசும்போதும் இதை போன்ற வார்த்தைகள் உபயோகிக்கவே கூடாது. இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, he is a very good runner. இவன் நல்லா ஓடுவான். he is a great singer. நல்லா பாடுவான். he looks after all his brothers and sisters. அவனுடைய சகோதரிகளை ரொம்ப நல்லா கவனிச்சுக்குவான். he is very smart. he is very quick. வந்து எல்லா விதத்துலையும் நல்லா. அப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு குறைகள் இருந்ததுனாக்கா, if that boy has something which is negative, we should never express it. அதை வந்து சொல்லக்கூடாது. அவங்களுடைய நல்ல காரியங்களை வந்து குறிப்பாக வந்து பிறரோடு பேசும்போது, சில தாய் தந்தையர் வந்து அவர்களுடைய சொந்த குழந்தைகளை பற்றி மோசமாக பிறரிடம் அந்த குழந்தைகள் இருக்கும்போதே பேசுவாங்க. அது வந்து மிகவும் மோசமானது. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து உள் மனசுக்குள்ளே போகுது. மனசுக்குள்ளே போயிட்டு அது உண்மையாக எடுத்துக்கொண்டு
அதை உண்மையாக்கும் பணியிலே அவனுடைய மூளை வேலை செய்யும். அதாவது இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டு மேக் சச் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சில்ட்ரன். சரி, இது வந்து பை தி வே நான் சொன்னேன். ஸோ பொட்டென்ஷியல் சொல்லும்போது அந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அது பொட்டென்ஷியல் இருக்கு மறுபடியும் அது வந்து இது தயவுசெய்து உபயோகிக்காதீங்க இந்த ஒரு சூழ்நிலையில். ஸோ வி மஸ்ட் ஒன்லி டாக் அபவுட் தி பாசிட்டிவ் பொட்டென்ஷியல். ஒருவனுடைய நல்ல நல்ல விதமான குணங்களை தான் நாம் அதை பற்றி குறிப்பிட வேண்டும், அவற்றை தான் நாம் மேம்படுத்த வேண்டும். ஸோ இஸ் அ பொட்டென்ஷியல் டு பி அ கிரேட் ஆர்டிஸ்ட். ஏன்னா அவனுக்கு வந்து அவனுடைய கை வந்து நல்லா, அவனுடைய மூமெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு, அவனுக்கு கலரை பற்றிலாம் நல்லா ஒரு ஐடியா இருக்குது, அவனுக்கு வந்து இப்போவே வந்து ஸ்கெட்செல்லாம் போடுறான். ஸோ இஸ் த பொட்டென்ஷியல் டு பி அ கிரேட் ஆர்டிஸ்ட். அதாவது இப்படி சொல்லலாம், ஹீ இஸ் பொட்டென்ஷியலி அ கிரேட் ஆர்டிஸ்ட். இந்த பொட்டென்ஷியலின்னு சொல்லும்போது ஹீ இஸ் பொட்டென்ஷியலி அ கிரேட் ஆர்டிஸ்ட். ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் ஹீ இஸ், இப்பொழுது அவன் வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஆகக்கூடியவனாக இருக்கிறான். He will be potentially a great artist. He is. இப்பொழுது அவனுக்கு அந்த அந்த திறமைகள் அவனுக்குள்ளே இருக்கு. He is potentially a great artist. ஸோ அந்த பொட்டென்ஷியல் வந்து இப்போ அவன் எந்த பொட்டென்ஷியல், அவன் பொட்டென்ஷியல்னா அந்த திறமை அதுக்குள்ள. இட் இஸ் பொட்டென்ஷியலி அ டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். இட் இஸ் பொட்டென்ஷியலி அ டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். அப்படின்னாக்கா இது வந்து ஒரு மிகவும் ஆபத்து தரக்கூடிய ஒரு காரியம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு கட்டடம் கட்டுறாங்க. இந்த கட்டடம் கட்டும்போது ஏதாவது இந்த ஸ்கேஃபோல்டுக்கெல்லாம் போடுறாங்க. அதில் ஏதாவது ஒரு சின்னதாக வந்து அவங்க சரியாக பண்ணலைனாக்கா இட் இஸ் பொட்டென்ஷியலி அ டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். அது வந்து ஒரு ஆபத்து வரக்கூடிய ஒரு காரியம். அது அவங்க பண்ணுறது ஆபத்து வரணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஆபத்து வரலாம். அந்த 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 ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கு. பொட்டென்ஷியல்னா வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ இட் இஸ் அ பொட்டென்ஷியலி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். இப்போ ரெண்டு நாடுகளுக்குள்ள ஒருத்தர் பவுண்டரிக்குள்ளே ஒருத்தர் வந்துட்டாங்க, இல்லாட்டி ஒருத்தர் பவுண்டரிக்குள்ளே இன்னொருத்தர் போயிட்டாங்க, ஏதாவது ஃபயரிங் ஆகுது, அப்படி 2-3 டைம் ஆகுது. அப்போது தெர் இஸ் பொட்டென்ஷியல் ஃபார் வார். இட் இஸ் பொட்டென்ஷியலி அ வார் லைக் சிச்சுவேஷன். ஒரு யுத்தம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ அதுதான் பொட்டென்ஷியலினுடைய அர்த்தம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது, சூழ்நிலை இருக்குது, இப்படி நடக்கலாம் என்று சொல்வது தான் பொட்டென்ஷியல். யூ ஹேவ் த பொட்டென்ஷியல் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ப்ளீஸ் ரியலைஸ் தட் பொட்டென்ஷியல்.